உந்தன் பிரசன்னத்தில் நான் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். சொல்லுவோமா? உந்தன் பிரசன்னத்தில் நான் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். உங்க சொந்த பலத்தினால, உங்களுடைய சொந்த சுயத்தினால ஓடி ஓடி ரொம்ப தோற்று போயிட்டீங்களா? என்னோடு சேர்ந்து பாடுறீங்களா? ஏன் பலத்தினால் ஒன்றுமாகாது, ஏன் சுயத்தினால் எதுவும் நடக்காது, என் பலத்தினால் ஒன்றுமாகாது, ஏன் சுயத்தினால் எதுவும் நடக்காது, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. சொல்லுவோமா? அப்பா, உங்க பிரசன்னத்தால் கூடுமே. உந்தன் பிரசன்னத்தில் நான் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனத்திலே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்க மனுஷங்களோட போராடி போராடி தோற்று போயிட்டீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் உங்களுக்காக நீதி செய்வார். ஒருவேளை உங்களுடைய பணத்தை பண மோசடி பண்ணியிருக்கலாம், உங்களை பணத்துல ஏமாற்றி இருக்கலாம். எனக்கு வர வேண்டிய பணம் வரல, அநியாயம் பண்ணிட்டாங்கன்னு நீங்க இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, உங்களுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி கூட அநியாயமா அபகரிச்சிருக்கலாம். என்னுடைய சொந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் பல லட்சங்களை செலவு பண்ணிட்டேன், கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறேன், எனக்கு நீதியே இல்லை, நியாயமே கிடைக்கலன்னு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். உங்களுடைய சத்துருக்களோடு வழக்காடுவார். ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடி ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி உங்களுடையது. ஆமென். God bless you.